அட டைட்டில் கார்டு என்னடா ப்ரீவியஸ் பற்றி போட்டுட்டு திடீர்னு தலை தோனியை கொண்டு வரேன்னு பார்த்தீங்களா? அட ஆமாங்க, அதில் ஒரு ரீசன் இருக்குது. அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரீவியஸும் அப்புறம் பார்க்கலாம், ஃபஸ்ட்டு தலை தோனியை பார்த்துக்கலாம். பட் இன்றைக்கி பஞ்சாபோட மோத போகிறாங்க. இந்த மேட்ச்சு சென்னை சூப்பர் கிங்ஸு செம்மையாக விளையாடுன்னு சொல்லிட்டு தோனி இன்ஜுரியிலிருந்து கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டாலும் உள்ளே வந்து அந்த சம் பிளேயர்ஸுக்கு டிப்ஸ் கொடுக்குறதும் அதுலேயும் அந்த ப்ரீவியஸ் இங்கே நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸு இன்றைக்கி விளையாட போகிறாருன்னு ஒரு அஃபிஷியல் நியூஸ் ஒன்றும் வரல, அன்அஃபிஷியலாக தான் ஒரு நியூஸ் வந்திருக்குது. நான் அவர் பேடப் பண்ணிவிட்டு ஹெல்மெட் போட்டு ஒரு தரமான சம்பவம் ஒரு ப்ராக்டிஸ் செஷனில் பண்ணியிருக்காரு, அது பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறமா தலை தோனி சில டிப்ஸ் கொடுக்கறதுனால இந்த மேத்யூ ஷாட்டை கழட்டி விட்டுட்டு நம்ம ப்ரீவியஸும் உள்ளே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு. ஏன்னா மேத்யூ ஷாட்டு மிடில் ஆர்டரில் இறங்குறாரு, பவுலிங்கும் போகிறதில்ல, பேட்டிங்கும் செம்ம பர்ஃபார்மன்ஸ் கிடையாது. ஸோ அவருக்கு பதுவாக நம்ம ப்ரீவியஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போயிட்டுருக்கு. தென் என்னென்னா எம்எஸ் தோனி பஞ்சாப் கிங்ஸில் யுவேந்திர சகால் இந்த மாதிரி ஷ்ரேயஸ் ஐயர் இந்த மாதிரி பல பிளேயர்ஸு விண்டேஜ் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி மீட் பண்ணிட்டு வராரு. பட் அவங்களுக்கும் சில டிப்ஸ் தராப்பில். பட் இந்த மேட்ச் ரொம்ப குரூசியலாக இருக்க போது. ஜேபாக் ஸ்டேடியத்தில் பஞ்சாப் கிங்ஸ் லாஸ்ட்டு 3 சீசனாக வின் பண்ணிட்டு வர்றாங்க. இன்றைக்கி வேறு மாதிரி இருக்க போது. அது சஞ்சு சாம்சன் சேட்டா வந்து ஹெவியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றாப்புல. ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். இவங்களெல்லாம் பேசலாம், சஞ்சு சாம்சன் இவர் பாட்டாப்பே வேர்ல்டு கப்பில் அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடி இந்தியன் டீமை வின் பண்ணி வச்சுருக்காரு. பட் இவர் சிஎஸ்கேல என்ன பண்ண போகிறாரு? ஃபஸ்ட்டு மேட்ச்சு சரியாக போகலை. இவரோட லைனப்பில் பிரசாந்த் வீர், அதாவது 14.5 crores ஐபிஎல்ல ஏலத்துக்கு வாங்கினாங்க நம்ம சிஎஸ்கே. பிரசாந்த் வீர் அண்டு கார்த்திக் சர்மா இவங்க என்ன பண்ண போகிறாங்க? பிரசாந்த் வீருக்கு இன்றைக்கி பிளேயிங் லெவலில் இடம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன தான் நடக்க போகுதுன்னு கொஞ்சம் அதையும் வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு செம்ம கான்செப்ட் கிடச்சிருக்குது. அதாவது நூர் அகமது இவர் வந்து செம்மையாக பவுலிங் போட்டார் லாஸ்ட் சீசனு. இவரோட அன்ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் தான் சிஎஸ்கேக்கு வேணும். அந்த ஸ்பின்னிங் கிரவுண்டில் ஜேபாக் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் நோக்கி போகும். ஸோ அதனால் அன்ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் எதிர்பார்த்தாங்க. பட் அவருக்கு இது எடுப்படுமான, இவருக்கு பிளேயிங் லெவலில் இடம் இருக்கா மெயினாக. அதுக்கப்புறம் மேத்யூ ஷாட் அண்டு ஜேமி ஓவர்டன். ஏன்னா பிளேயிங் லெவலில் 4 ஃபாரின் ஓவர்சீஸ் பிளேயர் மட்டும்தான் இருக்கணும். பட் அந்த இடத்துல மேத்யூ ஷாட்டா, திவில் ப்ரீவியஸா, ஜேமி ஓவர்டனா, மேட் ஹென்ரியா அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். ஏன்னா அவரும் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் சிவம் துபே, அதாவது சிவம் துபே இந்தியாவுக்கு ஒரு சில பல ஓவர்கள் வீசியிருக்கிறாரு. அதே மாதிரி இன்றைக்கி அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சில பல ஓவர்களை. அந்த ஓவர் வந்து 2 போனாலும் விக்கெட்டை கம்பேக் பண்ணி கொடுத்துருந்தாருன்னா செமையாக இன்றைக்கி வந்து வின் பண்ணுறதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குது. அதுக்கப்புறமா இவரை நம்ம பார்த்தா, ஏன்னா ருத்ராஜ் கைக்வாடு என்ன தான் டீமில் 10 பேரும் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் பட் இவரோட கேப்டன்சி ஒரு தனித்துவமான ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். எம்எஸ் தோனி அளவுக்கு இன்னும் இவருக்கு அந்த கேப்டன்சி திறமை இன்னுமே வரலின்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா பேட்டிங்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் கேப்டன்சியில் விட்டுறாரு, கேப்டன்சி நல்லா பண்ணால் பேட்டிங்கில் விட்டுறாரு. பட் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறமா பிரசாந்த் வீர் அண்டு கார்த்திக் சர்மா இவங்க 2 பேரும் நெட் ப்ராக்டிஸில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வராங்க. இவங்க 2 பேர்த்துக்கு யாரோ ஒருத்தருக்கு தான் வந்து அந்த பொசிஷன் கிடைக்கும். பட் யாருக்கு கிடைக்க போகுதுன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறமா இவரை பற்றி நான் பேசியே ஆகணும். அகில் குசைன், அதாவது நூர் அகமதா அகில் குசைனா அப்படின்னு பார்க்குறச்ச எனக்கு தெரிஞ்சு அகில் குசைனை எடுக்கலாம். நூர் அகமது அன்ஆர்த்தடாக்ஸ் பவுலிங் போட்டு ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுப்பார். பட் அகில் குசைன் எடுக்கும்போது பவர் பிளேயிலும் ஓவர் வீசுவார், பட் விக்கெட்டும் எடுப்பார். பின்னாடி பேட்டிங் லைனப்புக்கு ஒரு டெய்லண்டரை வச்சு ஆடி வின்னிங் கேம் கொண்டு வர்றதுக்கு இவருக்கு பாசிபிள் இருக்குது. பட் இந்த இடத்துல மறுபடியும் நான் சொல்கிறேன், பிரசாந்த் வீர் அண்டு கார்த்திக் சர்மா இவங்க 2 பேர்த்தில் பிளேயிங் லெவன் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஆச்சரியத்தை உண்டாக்கியிருக்கிறது. அந்த இடத்துல பிரசாந்த் வீர் உள்ளே கொண்டே வந்தே ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சில பல நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த இடத்துல இன்றைக்கி கேமை பொறுத்த மட்டும்
ருத்ராஜ் கைக்வாடும் சஞ்சு சாம்சன் அந்த ஓப்பனிங் ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறதா இருக்குது. ஏன்னா அவங்க லாஸ்ட் டைம் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஆர்ஆர் கூட. ஏன்னா வர்றாங்க 4 ரன்னு 5 ரனில் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டாங்க. இவங்க 2 பேர்த்தோட கேம் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குரூசியலாக இருக்க போது. இவங்க 2 பேர்த்துக்கு கண்டிப்பாக தலை தோனி ஒரு சம் டிப்ஸ் கொடுத்துருப்பாரு. இந்த இடத்துல இவரை நான் சொல்லியே ஆகணும், திவில் பிரவிஸ். இவருக்காக தான் இந்த வீடியோவே. திவில் பிரவிஸ் 2-3 மேட்சஸ் ஆட மாட்டாங்கன்னு அன்ஃபிட்டாக இருக்கிறாரு இன்ஜூரியில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு, நேற்றும் இன்றைக்கும் உள்ள ஸ்டேடியத்துக்குள்ளே இறங்கி தரமான ப்ராக்டிஸ் சம்பவம் பண்ணியிருக்காப்புல. ப்ராக்டிஸ் சீசனையும் அலற விட்டுருக்காருன்னு தான் சொன்னால். அவரோட பொசிஷன், நெக் லெவல், நோ லுக் ஷாட்டு வேறு லெவலில் இருக்குது. இவரோட பேட்டிங்கு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. திவில் பிரவிஸ் இன்றைக்கி எப்படி ஆடுவாருன்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.